அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மயிலாடுதுறையின் மூத்த வழக்கறிஞர் என்று பெயர் பெற்றவர் டாக்டர் ராமசெய்யோன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மயிலாடுதுறையிலேயே மிக நீண்ட அனுபவம் கொண்டவராக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் வழக்கறிஞராக நீங்கள் இருந்து வரீங்க. அந்த பகுதியில் நான் கேட்ட வரைக்குமே உங்களுக்கென்று ஒரு வழக்கறிஞராக ஒரு பிரின்சிபலோட தான் ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு சைடு வச்சுக்கலாம், இன்னொன்று நான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு வெளிப்படைத்தன்மையோட நிறைய விஷயங்கள் பண்ணுறதாகவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? முதல்ல அந்த வழக்கறிஞராக உங்களுடைய பணி எவ்வாறு இருந்தது? மயிலாடுதுறை சார்ந்து மயிலாடுதுறை மாவட்ட ரீதியாக உங்களுடைய பங்கு என்னவா இருந்தது? உங்களுடைய பின்னணி என்ன சார் முதல்ல? ஏன்னா சமீபத்தில் உங்களுடைய ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன், அதனால தான் அதை கேட்குறேன். மயிலாடுதுறையில் 1995 கடந்த 30 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய பள்ளி படிப்பை தேசிய மேல்நிலைப் பள்ளியில் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி சட்டக்கல்லூரியில் பிஎல் எம்எல் முடிச்சுட்டு அதில் கோல்டு மெடல், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ரேங்க்கு, ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு மயிலாடுதுறை வந்து மூத்த வழக்கறிஞர் எம் கலியமூர்த்தி மற்றும் மூத்த வழக்கறிஞர் முருகுமாணிக்கம் ஆகிய இருவரிடம் ப்ராக்டிஸ் செஞ்சேன். அதில் முருகுமாணிக்கம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த வழக்கறிஞர். அதனால் நானும் ஆரம்பத்திலே எங்கள் குடும்பம் திராவிட முன்னேற்றக் கழக குடும்பம். எங்கள் அப்பா அம்மா டாக்டர் ராமலிங்கம், டாக்டர் மங்கையர்கரசி கல்லூரி பேராசிரியர்கள். அவங்க கல்லூரி பேராசிரியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரிந்த ஒரே கட்சி, அவர்கள் உடம்பில் ஓடக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். நேச்சுரலாக எனக்கும் அது அட்டாச் ஆனதுனால நான் போய் சேர்ந்த இடம் முருகுமாணிக்கம் ஆஃபீஸும் திமுகங்கிறதுனால எனக்கு வழக்கறிஞர் தொழிலும் திமுகவும் 2 கண்ணு மாதிரி கடந்த 30 ஆண்டுகளாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை, குடும்பம் சார்ந்து ஒரு திமுகவுடைய ரத்தம் தான் எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏதோ ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா அன்றைய இப்போ உங்களுடைய வயதுங்க வரும்போது திமுகவில் இணைந்தது அது பயணிக்கிறது ஒரு இன்ஸ்பயர் ஆனது வேறு சார். தன்னுடைய தந்தை காலத்துலேருந்து அவங்க திமுகவில் இருக்காங்கன்னா எந்த இடத்துல அவங்க திமுக? காரணம் வந்து எங்கள் அம்மா டாக்டர் மங்கையர்கரசி கல்லூரி பேராசிரியை, அவங்க அம்மாவோட அப்பா சிவபிரகாசம்னு நல்லாசிரியர் விருது பெற்ற பள்ளி ஆசிரியர். அவரும் அவருடைய தம்பி எங்கள் சின்ன தாத்தா திருநாவுக்கரசு 2 பேரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு நெருங்கியவர்கள். அதன் காரணமாக தான் எங்களுக்கு திமுக மேலே ஒரு பெரிய பிடிப்பு. அதேமாதிரி எங்கள் அம்மாவும் வந்து ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். இது இப்போ பரம்பரையாக அந்த திமுக குடும்பம்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து எங்கள் குடும்பமும் ஒன்று. திமுகவை தவிர எங்கள் குடும்பத்துக்கு வேறு ஒன்றும் அரசியல் கட்சின்னு தெரியாது. அதாவது தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களோடு நெருக்கத்தில் இருந்த இடங்களிலிருந்தே உங்களுக்கு திமுக மீது ஒரு பற்று இருக்குது. தமிழ் மீது கொண்ட ஆர்வமா? எதனால்? தாத்தாவும் தமிழாசிரியர், அம்மாவும் தமிழ் பேராசிரியர், கலைஞர் தமிழ் பற்றாளர். தமிழும் பற்று அதிகமாகிவிட்டது. தமிழ்நாடு பற்று கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு வரிசையில் இணையறீங்க. அங்குதான் அந்த திராவிட தமிழை பாதுகாக்கக்கூடிய, தமிழை போற்றி வளர்க்கக்கூடிய, செம்மொழி ஆக்கிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். வேறு எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் வந்து தமிழை பாதுகாக்கிறதுக்கு இந்த அளவுக்கு சட்ட போராட்டமோ இல்லை ஒன்றிய அரசோடு போராட்டங்களோ செஞ்சது கிடையாது. தமிழ் இன்றைக்கி வந்து செம்மொழியாக இருக்குன்னா அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முயற்சி தான். தமிழ் குடும்பங்கிறதுனால எங்களுக்கு மற்ற திமுக குடும்பத்தில் வந்து திமுக மேலே உள்ள ஆர்வத்தை விட எங்கள் குடும்பத்தில் அதிக ஜாஸ்தி. ஏன்னா தமிழ் தான் எங்களுடைய உயிர், தமிழ் தான் எங்களுக்கு எல்லாமே. ஓகே, அதனால தான் என் பேர் கூட தமிழ் பேராக எங்கள் அம்மா வச்சாங்க, சேயோன். என் தங்கச்சி பேர் சேயிடை, இது தமிழ் பேர். அதுதான் அந்த தமிழ் சார்ந்த பாரம்பரியத்தால் தமிழில் ஒன்றிணைந்து திமுகவுடைய. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வேறு திமுக வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா அந்த தமிழுக்கு ஊறு விளைவிக்கும் போதெல்லாம் திமுக வந்து தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி தமிழை வந்து இன்றைக்கி காப்பாற்றிட்டு இருக்கு. தமிழால் ஆட்சி கூட இழந்திருக்கு. மாநில சுயாட்சி, தமிழ், இதெல்லாம் திமுகவுடைய ஒரு பலம், திமுகவுடைய கொள்கை. அதனால் நேச்சுரலாக நாங்கள் வந்து திமுக மீது எங்களுக்கு வந்து மற்ற திமுக கட்சி நிர்வாகிகள்ங்கிற அவங்களுக்குள்ள ஆர்வத்தை விட எங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக தான். எப்படி எனக்கு வழக்கறிஞர் தொழில் வந்து உயிரோ அதே போல் எனக்கு திமுகவும் உயிர். கடந்த 30 ஆண்டுகளாக என்கிட்ட உள்ள பெரும்பாலான கிளைண்ட்ஸ் வந்து திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள். எதிர்கட்சியாக 10 ஆண்டுகள் 2011லேருந்து 21 இருக்கக்குள்ள அந்த தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய பணியை தலைமை என்ன எங்களுக்கு உத்தரவிட்டதோ வழக்கறிஞர் கழக வழக்கறிஞர்களுக்கு அந்த உத்தரவை சிரமேற்றி தலையில் ஏற்றி கொண்டு தொண்டர்களை பாதுகாக்க ஓடோடி சென்று கொண்டிருந்தோம். அந்த 10 ஆண்டுகள் என்னுடைய உழைப்பை திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் நல்ல முறையில் அங்கீகரித்து 2021 ஆட்சி அமைந்த பிறகு
என்னை மயிலாடுதுறை மாவட்ட அரசு குற்றவியல் வழக்கறிஞராக நியமித்தாங்க. அதில் என்ன ஒரு சின்ன விஷயம்னா, எல்லா திமுக தொண்டர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, எந்த பிரதிபலனும் பாராமல் நீங்கள் கட்சிக்கு உழைச்சிங்கன்னா அந்த கட்சி உங்களை கைவிடாது. உரிய நேரத்தில் உங்களுக்குள்ள அங்கீகாரத்தையும் மதிப்பும் கொடுக்கும். அதுக்கு என்னுடைய வரலாறு தான் ஒரு உதாரணம். தமிழோடு அங்கிருந்து ஆரம்பிக்கிற திமுகவுடைய பாசம் இன்றளவும் தொடருது, அதிலே பந்தமாக பயணிக்கிறோம், எங்களுடைய குடும்பம் அப்படி தான் பயணிக்குதுன்னு சொல்ல வரேன். நிச்சயமாக என்ன காரணம்னா, அன்னைக்கு 1965 இந்திய எதிர்ப்பில் திமுகவோட பங்கு தான் முக்கியமானது. அன்னைக்கு இந்தியை எதிர்த்து தமிழை பாதுகாத்தது திமுக. தலைவர்கள்லாம் சிறை சென்றார்கள், எல்லா சட்ட போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதோடைய விளைவு இப்போ இந்த வருடம் ஒன்றிய அரசு இந்த மும்மொழி கொள்கையை திணிக்கக்குள்ள திமுக மீண்டும் வெகுண்டு எழுந்து தமிழை பாதுகாத்தது. அதனால தான் நாங்களும் திமுகவோடு தமிழோடும் பயணிக்கிறோம். தமிழை பாதுகாக்கக்கூடியது கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சியை அப்பாற்பட்டு யாராக இருந்தாலும் தமிழ் மாநிலம் பிறந்ததில் ரொம்ப சந்தோஷப்படணும். அதில் நீங்கள் ஒரு பங்காக இருக்கணுங்கிற இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். சரி, குறிப்பாக இந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு வழக்கறிஞராக 30 ஆண்டு காலம், அதுவும் திமுக கட்சி சார்ந்து அப்படின்னு நீங்கள் பயணிக்கிறதை வெளிப்படையாக சொல்கிறீங்க, நாங்கள் அங்கேருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனால் இப்போ இந்த 30 வருடங்களில் என்ன மாதிரியான வழக்குகள், ஏன்னா நீங்கள் உங்கள் படிப்பு வேறு சாதாரணமாக இல்லை, பார்க்கும்போது டக்குன்னு சரி யார் அப்படின்னு பார்த்தா டாக்டரேட்டாக இருக்குது, பிஹெச்டி வரையும் முடிச்சிருக்கீங்க. எப்படி இந்த துறைக்குள்ளே இந்த படிப்புகளை படித்து கொண்டு ஒரு கட்சி ரீதியாக நகர்வதற்கான காரணங்கள் என்ன? இல்லை, தொழில் நான் விரும்பி செய்கிறது, அதே போல் திமுகவும் நான் விரும்பி ஏற்றுக்கொண்டது. ஏன்னா ஒரு தமிழனுக்கு சில ஆசைகள் இருக்கும். ஒரு கட்சினா இப்படி தான் இருக்கணும், இந்த கொள்கைகள்லாம் இப்படி தான் இருக்கணுங்கிறதுல எங்களை கவர்ந்தது திமுக தான். நாங்கள் எப்படி ஒரு கட்சி இருக்கணும், ஒரு கட்சி தலைவர் இருக்கணுங்கிறத திமுக பார்க்கக்குள்ள எங்களுக்கு திமுக மேலே ஒரு மிகப்பெரிய அபிமானம். இல்லை, ஏன் சார் கட்சியில் இருக்கணும்? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர் தந்து அதில் நல்ல துறைகளில் நல்ல படிப்புகளை படிக்கிறீங்க, அது அதற்கான வேலைகள் இருக்கும்போது ஏன் கட்சி சாயத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன்? கட்சி சாயம்னு இல்லை, நான் வழக்கறிஞருங்கிறது என்னுடைய தொழில். நான் ஒரு தமிழன், தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழால் வளர்க்கப்பட்டவன். அந்த சூழலில் தமிழை பாதுகாக்கக்கூடிய இயக்கம் எதுனா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக மட்டும் பார்க்காதீங்க, சமூக தாய்மொழியை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம். இட் இஸ் நாட் ஓன்லி a political party, but it is also a party which protects the public, not only the public, the language and other social justice and other aspects. அதாவது கட்சின்னா ஒரு கட்சி எதுக்காக கட்சி இருக்குன்னா, கட்சி நடத்துவாங்கன்னா கட்சி நடத்தணும், ஆட்சி பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. இது திமுகவுக்கு பொருந்தாது. திமுகவுக்கு முதல் வேலையே மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும், சமுதாயத்தோட பிரச்சனை என்ன, தமிழுக்கு என்ன பிரச்சனை, இதை தீர்க்கணும். இதை தீர்க்கக்குள்ள தான் 2 முறை திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. அதனால் திமுக அதிகாரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சி அல்ல, அது மக்களை, தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதனால தான் நான் ஒரு வழக்கறிஞர் இருந்தாலும், வழக்கறிஞருக்கு முன்னாடி நான் சமுதாயத்தில் நான் ஒரு மனிதன், எனக்கும் சமுதாய சிந்தனை வேணும். சமுதாய சிந்தனை இருக்கக்குள்ள அந்த சமூக மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது. நான் வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னால் வழக்கறிஞராக இருக்கலாம், வழக்காடிகளை மட்டும் காப்பாற்ற முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் ஒரு சமூக சேவை என்பது தேவை. அந்த சமூக சேவை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறந்த இயக்கம். ஏன்னா அது ஒரு மக்கள் இயக்கம். இன்றைக்கி நேத்திக்கு தோன்றின காலான் அல்ல, 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம். ஒரு கொள்கை சார்ந்து கொள்கைக்காக செலுத்தக்கூடிய இயக்கம் அது. அதாவது தேர்தலுக்காக நடத்தக்கூடிய இயக்கம் அல்ல, தமிழக மக்களுக்கும் தமிழக மக்களுடைய கொள்கைகளுக்குமாக செயல்படக்கூடிய இயக்கங்கிறதுனால எனக்கு வழக்கறிஞர் தொழிலும் முக்கியம், திமுகவும் முக்கியம். ரெண்டையும் என்னால் விட முடியாது. பாரம்பரியமான இயக்கம் தான் சொல்கிறீங்க சார், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த இயக்கத்தையே நாங்கள் இமை நொடிக்கும் பொழுதில் வீழ்த்தி விடுவோம்னு பல அடுத்த புதிய புதிய கட்சிகள்லாம் வந்திருக்காங்களே, அது எப்படி மொத்தமாகவே அது ஒரு இயக்கம், அந்த ஒரு இயக்கம் ஓகே, அது நீங்கள் சொல்கிற இது வார்த்தைக்காக சொல்கிறேன், பல இங்கே மாறுதெல்லாம். திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1949 செப்டம்பர் 16 ராபின்சன் பூங்காவில் தொடங்கப்பட்ட இயக்கம். அன்றிலிருந்து இந்த இயக்கம் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு, தமிழக மக்களை பாதுகாக்க திமுக விட்டால் வேறு யாரும் இல்லைங்கிற நிலை இன்றைக்கி இருக்குது. மற்ற அரசியல் கட்சிகளை எடுத்துங்க, அதிமுக என்ன செய்யுது? ஒரு எதிர்கட்சியாக இல்லை,
தன்னை நிலைநிறுத்திக்கவே பாடுபடுது. சரியான தலைமை இல்லை, ஒன்றிய அரசினுடைய மிரட்டல்கள். அந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல கூட்டணின்னு நினைக்கிறீங்களா? இது எப்படின்னா, ஒரு மணமகன் ஒரு மணமகளை விரும்பாமல் அப்பா கம்பல்ஷனில் அப்பா வந்து அப்பாவுடைய மிரட்டுதலால் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு பொருந்தாத கூட்டணி. எப்பயுமே 2 கட்சிகள் கூட்டணி அமைக்கும் பொழுது அந்த கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜூப்ளியன்ட் மூடும்பாங்க. அந்த மாதிரி அமித்ஷாவோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேரக்குள்ள எந்த ஊர்லேயும் ஒரு சின்ன வெடி கூட வெடிக்கலை. தொண்டர்கள் வந்து ஸ்வீட்லாம் கொடுக்கல, இனிப்பு வழங்கவில்லை. ஒரு மகிழ்வான நிகழ்வாக அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் முடங்கி போய்விட்டார்கள். அதனால் இந்த மாதிரி சூழலில் திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னால் புதிதாக வந்து அது வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, திமுகவை அழிப்பேன்னு முதல்ல ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார். அவருக்கும் மணிமண்டபம் திமுக தான் கட்டிச்சு. திமுக தான் என்னுடைய முதல் எதிரினார் காமராஜர். அவருக்கும் நம்ம தான் எல்லாம் அரசு மரியாதையோடு எல்லாம் செஞ்சோம். அதே மாதிரி திமுகவை அழிப்போம்னு சொன்ன எல்லாரையும் பார்த்துருச்சு திமுக. அதனால் அழிப்போன்னு சொன்னவங்க தான் அழிஞ்சு போகிறாங்களே ஒழிஞ்சு திமுக என்றைக்கும் அழியாது. இந்த உலகம் இருக்கிற வரையும் திமுக இருக்கும். இல்லை, இப்போ அது நீங்கள் அந்த காலகட்டத்தில் எதிர்கொண்ட ஒரு எதிர்நிலை அரசியல்வாதிகள் வேறு. இப்போ இன்றைய சூழலில் இப்போ விஜய் மாதிரியான ஒரு பெரிய உச்ச நட்சத்திரங்கள்லாம் வந்திருக்காங்க. அவர் டேரெக்டாக கிளைம் பண்ணுறாரு, திமுக விசஸ் தாவேக்கா தாங்கிறது போட்டியே களமே அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறாரு. எங்கள் பிஜேபியை கேட்டால் திமுக தான் எதிரிங்கிறாங்க, அண்ணா திமுக கேட்டால் திமுக தான் எதிரி, நாம் தமிழர் கட்சிக்கு கேட்டால் திமுக தான் எதிரி, இப்போ தாவேக்காவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக தான் எதிரி. நேச்சுரல் தான். ஏன்னா யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்கள எதிர்த்தா தான் பேர் கிடைக்கும். யூஸ்வலாக ஊரில் ஒரு பெரிய ஒரு தலைவர் இருப்பார், அவரை போய் 4 பேர் எதிர்ப்பான். ஏன்னா அதை எதிர்த்தாதான் அவனுக்கு பேர் கிடைக்கும். அந்த மாதிரி தான் திமுக இன்றைக்கி வந்து ஒரு வலிமையான கட்சியாக இருக்குது. அதுவும் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் வந்து திமுக அரசு திராவிட மாடல் அரசால் நலத்திட்டங்கள் எந்த வீட்டுக்கும் போகாமல் இல்லை. ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பயனாளியாவது இருக்காங்க. படிக்கின்ற மகளோ படிக்கின்ற மகனோ அல்லது அந்த உரிமை தொகை பெறக்கூடிய மகளிரோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து திமுகவுடைய திட்டங்கள் சென்று சேருது. அதனால தான் இன்றைக்கு திமுக வலிமையான இயக்கமாக இருக்குது. அதன் காரணமாக தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் மோடியால் ஒரு இடத்தை கூட வெற்றி பெற முடியவில்லை. திமுக 40 இடத்துலையும் அமோக வெற்றி பெற்றது. அது 24 சார், 26 கணக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அதை விட சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான 200 தொகுதி 200+ தொகுதியை வெல்ல வேண்டும்னு திமுக தலைவர் எங்களுடைய உயிரினும் மேலான திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக 220க்கு மேலே இருக்கும். என்ன காரணம்னா, அப்போ 2024 மோடி மேலே உள்ள கோபத்தை விட இப்போ மக்களுக்கு இன்னும் தமிழக மக்களுக்கு இன்னும் கோபங்கள் இருக்குது. 1 மும்மொழி கொள்கைன்னு இந்தி திணிக்கிறது, 2 தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதிகளை வழங்க மறுப்பது, 3 இப்போ வந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் சென்ற வாரம் அளிக்கப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு திமுகவோட தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு. இதில் வந்து பெரும் பங்கு வந்து இந்த தீர்ப்பை பெற்று தருவதில் ஒன்றிய அரசை ஆணித்தரமாக எதிர்த்து வழக்கு தொடுந்து அதில் வெற்றி பெற்று இன்றைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல, இந்தியாவெங்கும் எங்கும் ஒன்றிய அரசு எந்த மாநில அரசை அடக்குமுறை செய்தால் அதற்கு தமிழக அரசு எப்படி எதிர்த்ததோ அதுபோல் நீங்கள் எதிர்க்கலான்னு ஒரு மிக நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்று ஒரு சரித்திர லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார். அதன் மூலம் அவருடைய இமேஜ் வந்து ஒரு நாளில் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்தியாவிலே உள்ள எதிர்க்கட்சி ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களிலே மாநில முதலமைச்சர்களிலே நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான் டாப்பில் இருக்கார். எதுக்கிறதுலையும் சரி, அந்த உரிமைகளை நிலைநாட்டுறதுலையும் சரி. இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய கரிஷ்மாவை மேட்ச் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு தலைவரும் இல்லை. அவருடைய கரிஷ்மா ஒரு 100%னா 10% மேட்ச் பண்ணுற அளவுக்கு கூட ஒரு தலைவரும் இல்லை. அவருடைய ஆளுமையோ அவருடைய கொள்கை பிடிப்போ அவருடைய சட்ட போராட்டமோ அவர் கொண்டு வருகின்ற நலத்திட்டங்களோ அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு தலைவராலும் முடியாது.
26 களமும் எங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அமித்ஷா வரும்போது பல விஷயங்களை சொல்லிட்டு போகிறார். அடுத்து அந்த ஊழல் பட்டியல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி இதை நோக்கி தான் தேர்தல் களம் இருக்க போது திமுக தான் எதிரிங்கிறத அவரும் சொல்கிறாரு. ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் கூட்டணி வைப்பதற்காக தமிழ்நாடு வர்றாரு, டேரெக்டாக எதிர்த்துட்டு போகிறாரு. அவர் எதை வச்சு பழனிசாமியோட கூட்டணி வச்சார்? அதிமுக அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டி தான் கூட்டணி வைக்கிறார். அமித்ஷாவை பொறுத்தவரை சொல்லக்கூடியது எதுவுமே அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். ஏன்னா ஒரு மாநில ஆளுங்கட்சி மீது என்ன சொல்ல முடியும்? ஊழல் செய்யுதுன்னு தான் சொல்ல முடியும். நல்லா இருக்காங்க, நல்லாட்சி புரியுறாங்கன்னு அவங்க சொல்ல முடியும்? குற்றம் சொல்லி தான், எங்களை குற்றம் சொல்லி தான் ஓட்டு வாங்கி ஆகணும். அதனால் அதை சொல்கிறாரே ஒழிய அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதனால் அமித்ஷா சொல்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சி ஒற்றை இலக்கத்தை தமிழ்நாட்டில் தாண்ட முடியாது. அது யாரோட கூட்டணி வச்சாலும் சரி. அந்த அளவுக்கு வேரூன்றி இன்னும் சில ஆண்டுகளா இல்லை எத்தனை ஆண்டுகள் வந்து திமுகவால் அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? களம் அப்படி இருக்கு. பாஜக எதிர்ப்பு மனநிலையும் இல்லை, அவங்களுக்கு தான் திமுக எதிர்ப்பு மனநிலை இருக்குது. எங்களை பொறுத்தவரையும் திமுகவை பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயம்தான், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் சார்ந்த திட்டங்கள் வெற்றி பெறணும். அந்த திட்டங்களுக்கும் மக்களுடைய மொழி கொள்கைகளுக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பிரச்சனை வரக்குள்ள தான் திமுக ஒன்றிய அரசை எதுக்குது. ஒன்றிய அரசை எதுக்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை. எங்களுடைய சமுதாயம், தமிழ் சமுதாயத்துக்கு ஆபத்து வருகின்ற பொழுது தமிழ்நாடு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடக்குள்ள தான் நாங்கள் திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதுக்குது. அதனால் இது எந்த காலத்திலையும் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு சந்தர்ப்பவாத கட்சி. சென்ற ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கீழே இறங்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. விகே பாண்டியன் அங்கே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், நவீன் பட்நாயக்குடைய செயலாளர். அவர் அங்கே கொஞ்சம் நவீன் பட்நாயக்கு உதவியாக இருந்து நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு இருந்தார். அங்கே போய் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கைகளையோ திட்டங்களையோ சொல்லி ஜெயிக்க முடியாமல் ஒரு தமிழனிடம் ஒரிசாவினுடைய அதிகாரம் இருக்க வேண்டுமா அப்படின்னு கீழே இறங்கி மக்களை நம்ப வச்சு ஒரு மாயையை உருவாக்கி ஜெயிச்ச கட்சி. இப்போ அந்த விகே பாண்டியனை குறை சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழை போட்டுருன்னா என்ன அர்த்தம்? மாநிலத்துக்கு மாநிலம் நீ வேஷம் தானே போடுற. அப்போ தமிழ் நீ வாழ்கன்னு நீ சொன்னால் அது பொய் தானே. நீ தமிழ் வாழ்க உண்மைன்னு சொல்லியிருந்தா அங்கே சிகே பாண்டியன் கதையை சொல்லக்கூடாதுல்ல. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும். அதுக்காக எந்த பொய்யும் சொல்லுவாங்க, எந்த சந்தர்ப்பவாதத்தையும் பயன்படுத்துவாங்க. பழனிசாமிக்கு என்னன்னா 10 தோல்வி பழனிசாமி ஆயிட்டார். 10 தேர்தலில் தொடர்ந்து தோல்வி. அதே திமுக வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரான பிறகு தொடர்ந்து 10 தேர்தல்களில் மாபெரும் வெற்றி. சாதாரண வெற்றி இல்லை, மாபெரும் வெற்றி. அப்போ 10 தோல்வி பழனிசாமிக்கும் வேறு வழி இல்லை, பாரதிய ஜனதா கட்சிக்கும் வேறு வழி இல்லாமல் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதை மக்களுக்கும் நல்லா தெளிவாக புரியுது. இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு திமுக 200 தொகுதிகள் வெல்வது என்பது இப்போது 220+ ஆகிப்போச்சு. ஓகே சார், இப்போ அதான் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து இந்தந்த காரணங்களால் நாங்கள் வலுவாகத்தான் இருக்கிறோங்கிறது ஒரு கட்சி. இப்போ ஆனால் நீங்கள் இந்த இயல்பு அந்த கேள்விக்குள்ள வர, நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, திமுகவில் பல ஆண்டுகள் வழக்கறிஞராக, கழக வழக்கறிஞராக இருக்கீங்க, வேறு இப்போ ஒரு பொறுப்புகள்லையும் இருக்கீங்க. அதை தாண்டி கட்சியில் ஒரு ஈடுபாடோடு இருக்கணுங்கிற இந்த எண்ணம் இருக்குல்ல, என்ன எதனால் இப்போ ஒரு வழக்கறிஞராக உங்களோட பணியை தொடராமல் கட்சியின் மீது ஈடுபாடுங்கிறது என்ன ஒருவேளை அதிகாரம் தேவைப்படுதா, இல்லை எதன் அடிப்படையில்? அதிகாரம்லாம் இல்லை எங்களுக்கு. நான் தான் சொன்னேன்ல, ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, சமுதாயத்தில் நான் ஒரு மனிதன். ஒரு மனிதனுக்கு ஒரு சமுதாய சிந்தனை தேவை. அந்த சமுதாய சிந்தனை என்பது அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும். அந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு நம்மளும் வந்து நம்மளோட பங்களிப்பையும் அளிக்கணும். அதை வழக்கறிஞர் தொழிலில் முழுமையாக நான் அளிக்க முடியாது. திமுகங்கிறது திமுக மூலயமா மக்கள் பணிகளை செய்வதற்கு ஏற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா மக்களோடு மக்களாக, மக்களுக்காகவே, ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது வந்து திமுகவுக்காக எழுதப்பட்ட வாசகம். டிஎம்கே இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்டு ஆஃப் த பீப்புள். மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம். அதில் தான் தொடர்ந்து 75 ஆண்டுகளாக பயணிக்குது. அதனால தான் நான் வழக்கறிஞர் தொழிலோட அரசியல்லையும் இருக்கேன். வழக்கறிஞராக பயணிக்கணும்னு விரும்புகிறீங்களா அல்லது எந்த கேள்வி?
இல்லை, என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் வழக்கறிஞராகவும் இருக்கணும்னு விரும்புகிறேன், அரசியலும் இருக்க விரும்புகிறேன். அரசியலுங்கிறதே பின்னணியில் வேறு சில கேள்விகளை தான் வைக்கிறது, அது காலம் பதில் சொன்னேன். ஏன்னா உங்களுடைய நகர்வு அப்படித்தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞராக நகர்வதாக நான் பார்க்கல, அதனால் அந்த கேள்விகளை கேட்டேன். அது பார்ப்போம், காலம் பதில் சொல்ல நினைக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் நான் உங்கள் வழக்கறிஞர் சார்ந்த சில கேள்விகள். இப்போ இத்தனை ஆண்டுகள் அப்படிங்கும் பொழுது கட்சி ரீதியாக கழகத்திற்காக இந்தந்த வழக்குகளை நான் எதிர்கொண்டேன், இவ்வளவு வழக்குகளை நான் போராடிருக்கேன், அல்லது இந்த மாவட்டத்திற்காக இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு கட்சி 10 ஆண்டுகள் வந்து கட்சி நடத்தின அனைத்து போராட்டங்கள்லையும் கலந்துருக்கேன். என் மீதும் வழக்குகள் இருந்திருக்கு, அதெல்லாம் எதிர்கொண்டிருக்கேன். கழக தோழர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்கையும் அவர்களுக்காக நடத்தி அவர்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த 2019-20களில் மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக நான் முக்கிய காரணமாக இருந்திருக்கேன். அப்பொழுது நான் மயிலாடுதுறை மாயூரம் வழக்கறிஞர் சங்க தலைவர், வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்து மயிலாடுதுறையை ஒரு மாவட்டமாக தமிழக அரசு அறிவிக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அரசை எதிர்த்து தொடர் போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். தொடர் போராட்டங்கள்னால் தொடர்ந்து நீதிமன்றத்தை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டம். அங்கே மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இருந்தார். அவர் அலுவலகத்தை ஒரு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நாங்கள் சென்று முற்றுகை போராட்டம், இதுபோல் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியதன் விளைவு தான் இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டம் உருவாகியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணமே மயிலாடுதுறை மாவட்டம் உருவாக்குறதுக்கு திமுகவும் நானும் பெரிதளவில் அதில் பங்கெடுத்திருக்கோம். எதன் காரணத்தினால் மயிலாடுதுறை மாவட்டம் பிரியணும்னு நினச்சிங்க முதல்ல? ஏன்னா என்ன காரணம்னா, இந்தியாவிலே மயிலாடுதுறை மாவட்டம் போல் ஒரு விசித்திரமான மாவட்டத்தை பார்க்க முடியாது. ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வந்து முன்ன தஞ்சாவூர் மாவட்டத்தோடு இருந்தது, காம்போசிட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறம் 91ல் ஜெயலலிதாவால் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் அறிவிக்கப்பட்டது. அப்பயே என்ன செஞ்சுருக்கணும், மயிலாடுதுறை மாவட்டத்தை அந்த அம்மா அறிவிச்சிருக்கணும். 91ல் மயிலாடுதுறை மாவட்டத்தை வந்து மயிலாடுதுறை பகுதியை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தோடு இணைச்சிட்டாங்க. நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்ட தலைநகர், நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய தலைநகர் நாகப்பட்டினத்துக்கு போகணுன்னா ஒன்று அடுத்த மாநிலமான புதுச்சேரியை சேர்ந்த காரைக்கால் வழியாக போகணும், இல்லைன்னா பக்கத்து மாவட்டமான திருவாரூர் வழியாக போகணும். ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அந்த மாவட்டத்தின் தலைநகருக்கு வேறு மாநில வழியாகவோ வேறு மாவட்டத்தின் வழியாக போகிற மாதிரி இருந்த ஒரே சூழல் இந்தியாவிலே மயிலாடுதுறை பகுதிக்கு மட்டும்தான் இருந்தது. இன்னொன்று, எங்களுடைய மாவட்டத்தினுடைய எல்லை பகுதி கொள்ளிடம். கொள்ளிடங்கிற ஊர்லேருந்து ஒருத்தன் நாகப்பட்டினம் போகணுன்னா கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் பயணிக்கணும், 3 மணி நேரம். அவன் அதுக்குள்ளே பாண்டிச்சேரி தாண்டி போயிடுவான். அந்த மாதிரி பல சங்கடங்கள் எங்களுக்கு. அதாவது வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் மாவட்ட தலைநகருக்கு போகணுன்னா நாகப்பட்டினம் தான் போகணும். மயிலாடுதுறையிலேருந்தே நாகப்பட்டினம் 60 கிலோமீட்டர். பேருந்து வசதிகள் கிடையாது, ரயில் வசதி சுத்தமாக நாகப்பட்டினத்துக்கு கிடையாது. அந்த சூழலில் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு வேலைக்காக மாவட்ட தலைநகருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் முழுக்க வேஸ்ட் ஆகும். இதனால தான் மயிலாடுதுறை பகுதி தனியாக மாவட்டம் வேணும் என வழக்கறிஞர்களும் திமுகவும் போராடி வெற்றி பெற்றிருக்கோம். திமுக சார்ந்து வழக்கறிஞராக போராட்டம் நடத்தியை தாண்டி வழக்கறிஞர்களுக்காகவே சில விஷயங்கள் ஏதாவது பண்ணி, ஏன்னா ஒரு நீங்கள் வந்து நிச்சயமாக என்ன பண்ணணும்னா 2013லேருந்து 2019 வரையும் நான் மாயூரம் வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்தேன். 5 முறையும் தேர்தலை செஞ்சு தான் தலைவரானேன். அப்போ வந்து நாகப்பட்டினத்துக்கு மாவட்ட நீதிமன்றம் இருக்குது. அப்போ வந்து இன்னொரு கூடுதல் நீதிமன்றமும் நாகப்பட்டினத்துக்கு கொடுத்து ஜிஓ இஷ்யூ ஆகிட்டு, அதுக்கப்புறம் நான் மாயூரம் வழக்கறிஞர் சங்க தலைவராக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கிட்டத்தட்ட 60 நீதி அரசர்களை ஒவ்வொருத்தரையும் சந்தித்து எங்களுடைய மயிலாடுதுறை பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லி அந்த நாகப்பட்டினத்துக்கு வழங்கப்பட்ட ஜிஓவை கேன்சல் பண்ணி மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மயிலாடுதுறை கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பெற்று தந்தேன். அதுதான் மாவட்ட தலைநகரமாகவும் மாவட்டம் ஆகிறதுக்கும் பேஸே. ஏன்னா அப்போ உள்ள முதலமைச்சர் எடப்பாடியை வந்து நாங்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் சந்திக்கக்குள்ள ஒரே தான் சொன்னோம், கோர்ட்டே எங்களுக்கு ஹைகோர்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்துட்டாங்க, அதனால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வருவதற்கு முன்னால், மயிலாடுதுறை மாவட்டம் வருவதற்கு முன்னாலே மயிலாடுதுறை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தை என்னுடைய பெரும் முயற்சியால் பெற்றுத்தந்தேன். அது மயிலாடுதுறையில் உள்ள வக்கீல்களுக்கும் தெரியும், வழக்காடிகளுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். திமுக சார்பு இல்லாமலும் வழக்கறிஞர்களுக்காகவும் நீங்கள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க, அதற்கான விளைவுகளும் கிடைத்திருக்கு, அது நல்ல பாசிட்டிவாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ தோல்விகளும் இருக்கும். இப்போ இன்னும் இதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கான நான் என்னதான் இந்த இத்தனை ஆண்டுகள் இருந்து ஒரு மூத்த வழக்கறிஞராக இருந்து ஒரு பதவியில் இருந்தும் ஒரு அரசு பதவியில் எல்லாமே இருந்தும் சில விஷயங்களை நான் பண்ண முடியலை, அதற்கு ஏதோ ஒன்று தடுக்குது, அதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன்னு ஏதாவது ஒரு தோல்வி ஏதாவது இருக்கா? இருக்குது, நிறையா இருக்குது. அதாவது
எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம கடவுள் இல்லை. கடவுள் இருந்தால் தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு மனிதன் முயற்சி செய்கிறோம். சிலது நடக்கும், சிலது நடக்காமல் போகும். நடக்காத விஷயங்களுக்கு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடக்கும்னு நம்புகிறோம். அதற்கு நடக்காமல் போனதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, நடக்காமல் போகிறதுக்கு காரணம் ஒன்று நம்மளுடைய சரியான முயற்சி இல்லாமல் இருக்கலாம். 2 நம்முடைய நேரங்காலங்கள் சரியாக இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் கைகூடிக்கு விரைவில் வரும்னு நம்புகிறேன். அடுத்து சில மயிலாடுதுறைக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்குது, பிரதான பிரச்சனைகளாக இருக்குது. அதை எடுத்து நாங்கள் உரிய முறையில் நாங்கள் அடுத்தடுத்து எடுத்து செல்கிறோம்னு ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ நம்ம திராவிட மாடல் அரசில் எதை சொன்னாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் புதிய மாவட்டம் என்றாலும் மாவட்டத்தை அறிவித்தது மட்டும்தான் எடப்பாடியோட பழனிசாமியோட வேலை. அதுக்கப்புறம் அவர் எந்த வேலையும் செய்யலை. திராவிட மாடல் அரசு 2021 மேலே பதவியேற்ற பிறகு தான் புதிய மாவட்ட ஆட்சியரகம் கம்பைன்டு கலெக்டரேட் பில்டிங் கட்டி தலைவர் திறந்து வச்சாங்க. அதை போல் இப்போ அனைத்து அரசு துறைகளும் மயிலாடுதுறைக்கு நாகப்பட்டினத்துலேருந்து தனியாக வந்துடுச்சு. அனைத்து அரசு துறைகளும் மேக்சிமம் சொந்த கட்டடத்தில் தான் இயங்குது. இப்போ மயிலாடுதுறையில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் நிறைவு அடையும் நிலையில் இருக்கிறது. மயிலாடுதுறைக்கு எங்களுக்கு இமீடியட் தேவைங்கிறது ஒரு மெடிக்கல் காலேஜ். புதிய மாவட்டம் என்பதால் மிக விரைவில் பெற்றுத்தர தமிழக அரசு தலைவரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விரைவில் மயிலாடுதுறைக்கு மருத்துவக் கல்லூரி வரும்னு நினைக்கிறேன். அதே போல் நீண்ட கால பிரச்சனையாக இருக்கக்கூடிய ரிங் ரோடு, மயிலாடுதுறைக்கு உள்ள ரிங் ரோடும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் மாவட்ட அமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களும் கூடிய விரைவில் நிதி ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது மயிலாடுதுறை ஒரு நிறைவடைந்த மாவட்டமாக இருக்கும் என்பதில் சந்தேகம். ஓகே, சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம். என்னென்ன ஓராண்டு காலம் இருக்குது, அதற்கு நிறைய காலங்கள் இடைவெளி இருக்கதை நான் பார்க்குறேன். நம்ம அதை அன்றைய தினம் நம்ம அதை பேசுவோம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது. இப்போ நான் உங்கள் சார்ந்து இப்போ ஒரு 30 வருஷமாக இருக்கீங்க வழக்கறிஞராக. இப்போ அது இல்லாமல் அரசு குற்றவியல் மயிலாடுதுறை மாவட்டத்தை இப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்கொண்ட வழக்குகள் இது ரொம்ப என்னையவே இந்த 30 வருஷத்தில் தலை சுற்ற வைத்த வழக்குன்னு ஏதாவது ஒரு நிகழ்வு பகிர்ந்துக்க முடியும்? இப்போ இந்த அரசாங்க வக்கீல் ஆன பிறகு 2021 செப்டம்பர் 21 நான் மாவட்ட அரசு குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கேன். நான் மாவட்ட அரசு குற்றவியல் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பதவியேற்ற பிறகு இன்று வரை 40 வழக்குகளில் தண்டனை பெற்று கொடுத்துருக்கிறேன். அதில் 20 வழக்குகளில் ஆயுள் தண்டனை, கொலை வழக்குகளில் 20 வழக்குகளில் ஆயுள் தண்டனை பெற்று கொடுத்துருக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு கொலை வழக்கு என்னென்னா 2012ஆம் ஆண்டு ஆனைக்காரன்சத்திரம் காவல் நிலையம்னு ஒன்று கொள்ளிடம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அங்கே ரவிச்சந்திரன் ஒரு தலைமை காவலர் இருந்தார். அவர் சாராய ரெய்டுக்கு போக்குள்ள சாராய வியாபாரிகள் 6 பேர் அம்பாசிடர் காரில் ஏற்றி கொண்டுடுறாங்க, சாவடிச்சிட்டாங்க. அது 2012 வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனால் 2021 வரை அந்த வழக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அதிமுக அரசால் அது கிடப்பில் போடப்பட்டு அந்த அரசு வழக்கறிஞரை அதை பெருசாக பொருட்படுத்தலை. நான் மாவட்ட அரசு குற்றவியல் வழக்கறிஞராக வந்த பிறகு அந்த வழக்கை எடுத்து கோப்புகளை படித்து பார்த்துவிட்டு ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு காவலருக்கே இந்த நிலைமை என்றால் அவர்கள் காவல்துறை இல்லைன்னா இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 1 மணி நேரம் லீவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்தந்த ஊரில் ஒரு 5 கொலை 10 கற்பழிப்பு ஒரு 50 செயின் பறிப்பு நடக்கும். காவல்துறை என்பது அவங்கள பற்றி நீங்கள் எந்த விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு நிம்மதியாக ஒரு 3 வேளை உட்காந்து சாப்பிட்டாங்க, ஒரு மனைவியோடு ஒரு கோயிலுக்கு போனாங்க, ஒரு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனாங்க, இல்லை ஒரு விடுமுறையை கழித்தாங்க, ஒரு தீபாவளி பொங்கல் கொண்டாடினாங்கன்னு வராது. சாப்பாட்டில் கை வைப்பாங்க, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஃபோன் அடிப்பார், கடத்தலில் ஏதோ கலவரமாக போய் பாருங்கள் இன்ஸ்பெக்டரும்பார், கையை கழுவிட்டு ஓடுவாங்க. அதே போல் அது ஒரு சேவைத்துறை. அந்த துறையை சார்ந்தவரே ஒருத்தர் கொலை உண்டு இருக்கிறார், அதுவும் பணியில் இருக்கும் பொழுதுங்கக்குள்ளே அந்த தனி கவனம் செலுத்தி அந்த வழக்கை நடத்தின அதில் பாதி சாட்சிகள் இறந்து போய்விட்டார்கள். ஏன்னா 2012 சம்பவம், நம்ம நடத்த ஆரம்பித்தது 2022. கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சாட்சியெல்லாம் கொண்டு விசாரித்து அதில் நான் ஆர்கியூமெண்ட் பண்ணக்குள்ள ஒரு காவலர் பணியில் இருக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறார், மரண தண்டனை கொடுக்கணும்னு வாதுரைத்தேன். ஆனால் எனக்கு அதுக்கு ஆயுள் தண்டனை தான் நீதிமன்றம் வழங்குச்சு. அது எனக்கு ஒரு சிறிய ஏமாற்றமாக இருந்தாலும் 12 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட வழக்கை எடுத்து ஒரு காவல் குடும்பத்துக்கு, அந்த காவலரோட மனைவியும் ஒரு சாட்சி, அவங்க வரக்குள்ள ஒரே வார்த்தை அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா இறந்து போன உங்கள் கணவனுடைய உயிரை மீட்டு கொடுக்க முடியாது,
ஆனால் உங்கள் கணவனுடைய இறப்புக்கு காரணமானவர்கள் உயிரை எடுப்பதுக்குள்ள அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டுது. அந்த தண்டனை வாங்கி கொடுத்த அன்று தான் நான் நிம்மதியாக உறங்கச் சென்றேன். நிச்சயமாக வாழ்த்துக்கள். கேட்கும்போது ஒரு நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு 10 ஆண்டுகள் மூடப்பட்ட வழக்கு, மண்ணோடு மண்ணாக போடப்பட்ட வழக்கு, போன ஒரு வழக்காக நினைத்திருக்கும் பொழுது அந்த வழக்கை மீண்டும் தூசி தட்டி எடுத்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக இப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எங்கே தொடங்குறீங்க, சந்தித்த வழக்குகள், அன்று திமுக மீது உங்களுக்கு அப்படி என்ன ஒரு பாசம் எங்கேருந்து ஏற்பட்டது, கழகத்தில் பயணிப்பதற்கான தேவைகள் என்ன, நோக்கங்கள் என்ன, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த காணொலியில் இன்னும் நிறைய பேசலாம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.